நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக வலுப்பெற்றது. நாளை பிற்பகலில் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புயல் கரையை கடக்கும் என்றும், புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தகவல். புயல் எதிரொலி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அரக்கோணத்திலிருந்து விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை. தலா 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் மீட்பு உபகரணங்களோடு வாகனங்கள் மூலமாக விரைந்தது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் நாளை மணிக்கு 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதியன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மராட்டிய துணை முதலமைச்சர் பதவியை ஏற்க ஏக்நாத் ஷிண்டே மறுப்பு என தகவல். மகனுக்கு மத்திய கேபினட் அமைச்சர் பதவியை கேட்டு பெறுவதில் தீவிரம். திருப்பூரில் டிசம்பர் 3ஆம் தேதி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தகவல். சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பதை எதிர்த்து காலை 9 முதல் 5 மணி வரை திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே அதிமுக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் விவசாய நிலங்கள் எதுவும் சேதமடையவில்லை என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. கடலில் கலக்கும் ஆறுகள் தூர்வாரப்பட்டுள்ளதால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாடகி இசைவாணிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஐயப்பன் குறித்து இசைவாணி தவறாக எதுவும் பாடவில்லை என்றும் கருத்து. விருத்தாசலத்தில் பேருந்தில் வந்த நகைக்கடை ஊழியரிடம் இருந்து 52 சவரன் நகை திருட்டு. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து நகைப்பையை பறித்து சென்றவரை தேடும் காவல்துறை. அரசுக்கு எதிரான வழக்கு என்றால் ஆவணங்களை தாக்கல் செய்வதில் தாமதம் காட்டுவது ஏன்? மணல் குவாரி தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. தொழிலதிபர்களின் கடனை அடைக்க மக்கள் வரிப்பணத்தை மத்திய அரசு வாரி இறைப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கடன் தள்ளுபடி விவரங்களை வெளியிட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இது ஒரு புறம் இருக்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி 19-20 2,34,170 கோடி கடன் தள்ளுபடி, 20-21 2,02,782 கடன் கோடி தள்ளுபடி, 21-22 ஆண்டு கணக்கில் 1,74,968 கோடி கடன் தள்ளுபடி, 2022-23 2,08,036 கோடி கடன் தள்ளுபடி. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை மாற்றியமைக்க மத்திய அரசு திட்டம். 12 விழுக்காடு என்ற உச்சவரம்பு நீக்கப்பட உள்ளதாகவும் தகவல். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் வருகையொட்டி ஏடிஜிபி மேற்பார்வையில் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபாடு. விமான பயண டிக்கெட்டுகளில் சலுகைகளை அறிவித்த ஏர் இந்தியா. உள்நாட்டு விமானங்களில் பயணிக்க கட்டண முன்பதிவில் 20 விழுக்காடு அளவுக்கு சலுகை. அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். நாடாளுமன்ற இரு அவைகளும் திங்கட்கிழமை காலை வரை ஒத்திவைப்பு. காயத்திலிருந்து மீண்டும் பயிற்சி தொடங்கிய சுப்மன் கில்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடம்பெற வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.